ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்விபி ஜென்லாப்ட் TN69. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ புதுச்சுக்கு 2 நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கூட்டிலேருந்து வெளியே எடுத்து விட்ருக்கோம். எப்படி நிற்காங்க பாருங்க, பசங்கள்லாம் யாராவது வச்சாச்சு பொறிகளில் போட்டிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் எப்போதுமே திறந்து விட்டது ஸ்டார்டிங் அதுகளுக்கு பொறிகளை மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா பொறிகளில் வந்துட்டு கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் பொறிகளில் கொடுப்போம். அது பிறகு தான் தண்ணி, அது பிறகு மிக்சரு தானியங்கள் வைப்போம். நம்ம சிக்கு க்ரோத் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கிங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுற மோட்டிவேஷன் அமையுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் உள்ள செம்மண்ணை திங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. மண், செம்மண், இந்த ஓடு, கனவா ஓடு, சுப்பி, அதெல்லாம் சுண்ணாம்பு சத்து எல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் சத்தான பொருட்களை அது நம்ம வீட்டிலேயே பார்த்து ஓரளவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த ஜோடியோ சிக்கு தான் இப்போ வெளியே வந்திருக்கு. நல்லா குரோத் இருக்குது. அந்த பின்னாடி இருக்க காசுக்கு ஜோடி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஜோடி போடுறதுக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு யாருக்கும் எதுவும் பெட்ஸ் எதுவும் விற்கணும், சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ போடலாம். அன்வான்டாக யாரும் கால் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு நிறைய கால் வருது. நம்மளால் வேலைக்கு போகிறதுனால எல்லா காலுமே நம்மளால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்கி, அவங்களுக்கு ரீப்ளை கொடுக்க முடிய மாட்டேங்கி. பாருங்க, கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த இதை பார்ப்போம். நம்ம அடுத்த பெட்டை பார்ப்போம். நம்ம ஆடு இப்போ சனையாக இருக்குது, 2 மாதம் சனையாக இருக்கும். அதோட குட்டி 2வது குட்டி செத்து போச்சு. இது நம்ம சேவலுக்கு மாற்றி போட்டிருக்க கோழி. இன்னொரு கருப்பு கோழி பார்த்துருப்பீங்க, அது வந்துட்டு நம்ம அண்ணா ஒரு ஆள் வீட்டில் கிடக்கு. இது நம்ம குட்டி, குட்டி, நம்ம ஆட்டோட குட்டி. இப்போ அந்த கோழியை அடை வைக்கிறதுக்காண்டி நம்ம கூண்டு செட் பண்ணியிருக்கோம். இந்த கூண்டு எப்படி இருக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள். வியாழக்கிழமை எனக்கு வீக் ஆஃபு. நேற்று தான் அடித்தேன். அதாவது வியாழக்கிழமை 11/6/2025 இந்த டேட்டில் தான் நான் அடித்து முடித்தது. கூண்டு எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே லாக் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா செஞ்சுருக்கோம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் வந்துட்டு என்ன மரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு இப்போ நம்ம இடத்துக்கு இதுதான் இனலுக்கு இருக்குது. இந்த மரத்தில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.